ஹரே கிருஷ்ணா. ஓ சூப்பர். இடி சவுண்டு கேட்டோடனே எல்லாம் பறக்கிறது. இன்றைக்கி எங்கள் ஆத்துக்காருக்கு பிறந்த நாள், விக்னேஸ்வரா சதுர்த்தி. ஆஹா ஆஹா, அருமை அருமை, ரம்யமான காட்சி, காண கண்கோடி வேண்டும். வாவ், இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்கு. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பொன்னான நாள் இன்றைக்கி. எத்தனை வருஷமாக நினச்சிருந்தேன் நான் இங்கே வரணும், இதை பார்க்கணும் அப்படின்னு. பட் தனியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்குது. யாரும் ஹெல்ப்புக்கு யாரும் கூட வரமாட்டேன்றாங்க. அப்புறம் யோசனை பண்ணேன், என்னத்துக்கு கூட மொரோன்னு, நம்ம தனியாக தான் பண்ணணும், தனியாக தான் போகிறோம். போகும்போது சரி, நம்ம வாழ்க்கை பிராணத்தை நல்லபடியாக தனியாகவே தொடங்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் தனியாக தைரியமாக வந்திருக்கேன். போன வருஷம் வந்தேன், பட் இந்த அளவு நான் என்ஜாய் பண்ணல. இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வருஷம் நான் எனக்கோசரம் வரல. போன வருஷம் நான் என் பர்த்டேக்கு வந்தேன் எனக்கோசரம். ஆனால் இந்த வருஷம் எங்கள் ஆத்துக்காருக்கோசரம் வந்தேன், அவருடைய பிறந்தநாளுக்கோசரம் வந்தேன். ஸோ மற்றவங்களுக்கோசரம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அது ஒரு தனி சுகம்தான். அதில் கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்கல. என்னை பொறுத்த நான் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கோசரம் நான் பண்ணுறேன், என் சந்தோஷத்துக்கு பண்ணுறேன் அப்படின்றத விட மற்றவாளுக்கோசரம் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம உலகத்தில் பிறந்ததன் பயனே பரோபகாரக பரமோ தர்மக, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணதான். ஸோ நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் என்ன தொண்டு புரிய முடியுமோ, மனசா வாச்சா கர்மனா, மனதாலேயோ உடம்பாலேயோ நம்ம கர்மத்தாலேயோ நல்ல விஷயங்களை செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே எல்லாருக்கும் செய்யணும். அப்போ நம்ம வாழ்வில் எப்போவுமே நல்லதே நடக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஆஹா சூப்பர். இதோ இவாளும் டொனேட் பண்ண வந்திருக்கா. சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக எல்லோரும் காலங்காத்தால் ஒரு நாள், இது ரெகுலராக நடக்கிற காட்சி தான், 13 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன வேண்டுகோள் விடுவிக்கிறேன்னா, காலங்காத்தால் இங்கே ஒரு 5:15 வந்துட்டிங்கன்னா சூப்பர், அருமையான காட்சி. புறாக்களுக்கு தானம் பண்ணியிருக்கலாம், தன் பண்ணுவா. ஐயோ, இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. அது அம்மா கூட, ஐயோ ஐயோ அடிச்செல்லாம் எவ்வளோ அழகாக விளையாடுறது அம்மா கூட. என்ன ஒரு பாசம். உலகமே பாசமயமானது தான். அன்பே சிவம். அன்பு இல்லைன்னா என்ன இருக்குது லைஃப்பில் சொல்லுங்கள்? 1000 கோடி சம்பாரித்து என்ன பிரயோஜனம்? ஒரு துளி அன்பு இல்லைன்னா அந்த எல்லாமே வேஸ்ட்டு. அன்பின் மூலமாக தான் நம்ம இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த முடியும். அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை உயிர் இல்லாத ஒரு வெறும் உடம்பு தான். என்னை பொறுத்தவரை ஒரு டெட் பாடி தான். அந்த வாழ்க்கை ஒரு வேஸ்ட்டான ஒரு வாழ்க்கையாக நான் நினைக்கிறேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அன்பாக உண்மையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு உண்மையான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன். போலியான லைஃப் எனக்கு பிடிக்கலை. யார்கிட்ட பேசினாலும் நம்ம உண்மையாக பேசணும், அன்பாக பேசணும். உண்மை தான் மெயின். என்னை பொறுத்தவரைக்கும் சத்தியமேவ ஜெயத்தை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பாய் பாய்.